மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவநாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாரம் நிறைய பலன்கள், அதுக்கப்புறம் ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. ஸோ ஜூலை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறாங்க, 12 ராசிக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள், எப்படி இருக்க போகுது, சுபிக்ஷமாக என்ன விஷயம் இருக்குது, யாருக்கு எந்த யோகங்கள் இருக்குது, யாருக்கு பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொன்றாக ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் மெட்ரோபி நேயர்களும் கொரோனா கொரியர்ஸில் இன்றைக்கி அகஸ்தியர் நான் சொல்கிறார் பார்ப்போம். சார் வணக்கம் சார். இப்போ நம்ம ஒவ்வொரு வாரம் ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ராசி பலன் இந்த 12 ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு சார்? துலா ராசி, அதுவும் பர்டிகுலராக இருக்கக்கூடிய உங்களுக்கு சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் குழப்பத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவிகளில் சண்டைகள் ஏற்படுத்தும். குதூகலங்கள் இருக்காது. ரெண்டாவது தேவையில்லாத பிரச்சனைகள், பிள்ளைகள் வழியான குழப்பங்கள், ஒரு நிம்மதி இருக்காது, உடல் உபாதையில் இருக்கும். பண வரவுகள் வர வேண்டியது இருக்கும், அந்த பணம் கம்மியாக வரும். ஸோ நமக்கு தேவையான செலவுகள் அத்துமுறும். அதாவது வீட்டில் பொருள் திருடு போகும், இல்லை வேலையாட்கள் திருடுவாங்க, இல்லைன்னா இவங்க வேலை செய்கிற இடத்துல இவங்க மற்றவங்க கோசம் பண்ணக்கூடிய ஒரு வேலை இவங்க மேலே தப்பாகி அதை மாட்டி தவிக்கக்கூடிய நிலைமை இந்த ஒரு மாதத்தில் நடக்கும். செவ்வாய் அஷ்டமத்தில் வரான், அதுவும் பர்டிகுலராக அந்த 6ஆம் தேதியிலேருந்து மாறி இருக்கான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அது இல்லாமல் ஒரு நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுவான், ஒரு வழி இல்லாமல் பண்ணிவிடுவான். வீட்டில் உபாதைகள், வீட்டில் இருக்க வேணாம், வீட்டு விட்டு வெளியே போயிடலாம், வெளியே எங்கன்னா போய் இருக்கலாம், யாருனா வழி பண்ணலான்னு. பெண்களுக்கு பர்டிகுலராக மனசில் கவலைகள் ஏற்படும், தூக்கம் இருக்காது, மனசு ஒரு நிம்மதி இருக்காது. கொஞ்சம் வயசானவங்கள இடுப்பு கால் வலி, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழறோம். எதுக்கு வாழணுன்ற அதெல்லாம் விட்டுடுங்க. இந்த 10 நாள் பண்ணதை கிரகம் மாறுது, உங்களுக்கு சுக்கரன் மாறுறார், வழியை கொடுத்துருவார். நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். டே பை டே அது பெரிய பலன்கள் வரும். இது நின்று சின்னதாக வரும், நிதானமாக ஆகிடும். வழிமுறைகள் இல்லையே, எவ்வளோ செஞ்சோம், யாருக்கும் ஒரு பலன் இல்லையே என்ற ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டு மனசு கவலைகள் குதூகூலம் இல்லாமல் இருக்கிறனால பிரதோஷ வழிபாடு, பிரதோஷத்துக்கு பால் அபிஷேகம் சிவனுக்கு கொடுக்கறது நல்லது. நீங்கள் எங்கே குலதெய்வம் இருக்கோ அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த மாதத்தில், இந்த மாதம் போகுது தெரியாது, வழியும் கிடைக்காது. மாதம் அதெல்லாம் பொருள், வேலை செய்கிற ஆட்கள், வேலை கூட இதுக்கள், வேலையில் இருக்கவங்க கூட, பக்கத்தில் இருக்கவங்க கூட, நீங்கள் அதுவும் பர்டிகுலர் பேங்கிங் இருக்கவங்க, பக்கத்தில் வேலை செய்கிறவங்க எதனா திருட்டு ஒரு சின்ன ப்ராப்ளத்தில் மாட்டின்னு ஒரு 2-3 நாள் தள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. விருச்சிக ராசி, அது விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், 3மே டாப்பாக இருக்குது. நல்ல செயல் வெற்றியை கொடுக்கும்போது, வருமானம் வரப்போகுது, செயல்கள் வேலையில் ஐக்கியாயிடுவீங்க, ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிரும். அது இல்லாமல் எதிர்பார்க்காத பணங்கள் வந்துடும். 3வது நீங்கள் போட்ட தொழிலில் பணங்கள் வரப்போகுது. அரசியல்வாதியாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு புது வழி கிடைக்கும். இன்னும் அவங்களோட தலைமை பொறுப்பு ஒன்று அதிகமாகும். வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டிலேருந்து வேறு கண்ட்ரி போகணும், அங்கே விசா கிடைக்கணும், அது வேலை கிடைக்கணும், அது உடனே ஒர்க் அவுட் ஆகிடும். அதுக்கு உடனே நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கான பலன் கிடைக்கும். அது இல்லாமல் செலவுகள் விரயங்கள் கொஞ்சம் குறையும், வருமானங்கள் பெருகும். ப்ரொமோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. வீட்டில் குதூகலம், ஒரு புது லேண்ட் வாங்கியும், ஒரு புது இடத்த வாங்கியும், இல்லை வீட்டு மனை திறப்பு விழா, எதனா ஒரு செயல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த விருச்சிக ராசி. அதுவும் இந்த மாதம் பர்டிகுலர் அமோகமாக இருக்குது. இந்த மாதம் இந்த குருவோட பாக்கியாதிபதி கொடுக்குறது இந்த மாதத்தை கொடுத்துருவான். இந்த ஒரு வருஷத்தோட இந்த ஒரு மாதத்தில் கொடுத்து உங்களை நல்லபடியாக்கிடுவான். நல்ல ஒரு பேரும் கொடுத்துருவான். வேலையில் ப்ரொமோஷன்ஸ் கிடச்சிடும். எங்கே போகணுன்னு நினைக்கிறீங்க அந்த இடத்துக்கு போக முடியும். காரிய தடைகள் நீங்கள் வெற்றி கிடைக்கும். எப்போ வர வேண்டிய பணங்களும் கையில் வரும். சின்ன வருமானங்கள் கையில் வரும். சுக்கரன் நல்லா இருக்கான், வழிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதெல்லாம் சுக்கரன் போய் குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால பலன்கள் கண்டிப்பாக கிடச்சிருக்கோம், இனிமேலும் கிடைக்கும். அது இல்லாமல் செவ்வாய்க்கு அர்ச்சனை பண்ணுங்க. 9 வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. பெரிய லாபம் காத்திருக்கு. எதிர்பார்க்காத பணங்கள் வெற்றியை கொடுக்க போகும். சூப்பர். தனுசு ராசி, அதுலேயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய உத்திராடம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமை இழந்திருக்கு, செயல் கிடையாது, வேலையில் ரொம்ப குழப்பங்கள், ஒரு நிம்மதி இல்லாமல் ஆகிட்டீங்க. 2வது பெண்கள் ரொம்ப நிம்மதியில் இருப்பாங்க. உடல் உபாதைகள் அதிகமாகவும், மனசில் ஒரு நிறைவு இருக்காது. விட்ட பணம் எப்போ வரப்போகுது, எப்போ நம்ம கை காக்குவாங்க, எப்போ வேலையில் சேலரி கிடைக்கும், வேலையில் எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், இவ்வளோ காரியங்கள் பண்ண அந்த காரியங்கள் கிடைக்கலையே, வழி வரலையே, ஒரு நிம்மதி இல்லாத, தூக்கம் இல்லாத வழிகள். அது இல்லாமல் மனசில் பெரிய போராட்டத்தை வச்சுன்னு இருப்பீங்க. செயல் பண்ணணும், வழி பண்ணணும், வெளிநாடு போன வழிகள், எல்லா காரியம் தடையாகும். ஒரு நிவர்த்தி இல்லாமல் இருக்கும். வேலையில் டீக்ரேட் ஆன மாதிரியாக இருக்கும், ஆனால் தகுதி கொடுத்துருப்பாங்க, டீக்ரேட் ஆன மாதிரி இருக்குது. அது மனசில் எப்போவுமே ஒரு சஞ்சலத்தோடு வாழக்கூடிய நிலைமை இப்போ தனுசு ராசி. அது இல்லாமல் கல்வித்துறையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நீங்கள் போட்டிருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, அதோட பணங்கள், அதில் போட்டிருக்கிற ஷேர்ஸு, இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு ஒரு கவலையில் இருப்பீங்க.
பணம் நல்லா வச்சுன்னா பணமே இல்லையே அப்படின்னு ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டிருக்கும். அதுக்கு குருவோட பாதகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வலுவான நிலையில் எந்த ஒரு கிரகங்களும் இல்லை. 6ஆம் இடத்துல உடல் உபாதையில் காட்டப்போகிறான். மனசு கவலையில் வரதுனால கண் பார்வை, காப் சம்மந்தப்பட்டது, இடுப்பு சம்மந்தப்பட்டது, உள்ளே இருக்கிற போன்ஸ் கொஞ்சம் பெயின்ஸ், இல்லைன்னா சில இன்னொருத்தருக்கு மருத்துவத்துக்கு போகிறது, அந்த வழிமுறைகளை காட்டக்கூடிய நிலைமைகள் இந்த தனுசு ராசிக்கு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுவும் பர்டிகுலராக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூராடம் உத்திராட நட்சத்திரத்துக்கு அதுக்கான வழிமுறைகள் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவங்க நல்லது. சூப்பர் சார். மகர ராசி எவ்வளோ அழகாக உத்திராடம், அது இல்லாமல் திருவோணம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம், 3 நட்சத்திரம் ரொம்ப அருமையாக இருக்குது. செயல், வெற்றிகள், அதில் வரக்கூடிய வேலைகளில் ப்ரொமோஷன், காரியங்களை செஞ்சு கொடுப்பீங்க. பெரிய காரியங்களை வழி பண்ணி கேட்பாங்க, அது செஞ்சு கொடுப்பீங்க, வெற்றி கிடைக்கும். அரசியல் இருக்கவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். பெண்களுக்கு குதூகூலங்கள், பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் போகிறது, அது இல்லாமல் வருமானங்கள் வெற்றி கொடுக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், வழிகள், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நல்லா இருக்கக்கூடிய நிலைமைகள், வாழ்வாதாரத்திலேருந்து கொஞ்சம் உயரக்கூடிய நிலைமைகள், செயல் எல்லாமே வெற்றியை கொடுக்க போகுது. மகரத்துக்கு பொன் போல வழி, நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். இந்த குரு நல்லா இருக்கார், அங்கே சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கார், வழி கிடைக்கும். வருமானங்கள் வருது. இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், கல்வித்துறையில் இருக்கவங்களுக்கு, அது இல்லாமல் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உருக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆலைகள் விலைகள் ஏறுது, அதனால் நல்ல வழிகள் வருது. பிளாஸ்டிக் அது சம்மந்தப்பட்ட வழிகள்லாம் நல்ல மாற்றங்கள், அது இல்லாமல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு வழிகள் கிடைக்கிறதுக்கு இந்த மகர ராசி வழியாக இருக்குது. அதுவும் பர்டிகுலராக அவங்க எதுனா உத்திராடம் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரம் வலிமை நிறைந்ததாக இருக்குது. பண வரவுகள் கையில் இருக்கும், வாழ்வாதாரம் உயரும். அது இல்லாமல் செல்வம் ஒன்றும் பெருக நீங்கள் பெருமாளை வேண்டது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அது இல்லாமல் திங்கட்கிழமை விரதம் இருந்தால் நல்ல ஒற்றுமைகள், ஃபேமிலிக்குள்ளே பணம் பிரச்சனை இல்லாமல் ஒற்றுமைகள் வர்றது, திங்கட்கிழமையில் சிவனுக்கு விரதம் இருக்குது, பல காரியங்களை வெற்றி கொடுக்கக்கூடிய நிலைமை கிடச்சி. பர்டிகுலராக கும்பராசியில் அதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமே வலுவாக இல்லை. செலவுகள், விரயங்கள், செலவு மேலே செலவுகள், இன்னல்கள், வீட்டு கதவை கடன்காரன் தட்டக்கூடிய நிலைமைகள் இருக்குது. மனசில் பயம், பெரிய தொழில் வேலையில் இருந்தும் பணங்கள் பத்தலை, செலவுகள் கூட, குடும்ப செலவுகள் அதிகரிக்கிறது. அதெல்லாம் ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், தொந்தரவுகள் வரும். இடங்கள் விற்கப்போனால் அந்த இடங்கள் போகாது. யாருன்னா கொடுத்தாலும் அந்த பணங்கள் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். அது மாதிரி தகராறுகள், கை கலப்புகள், அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்குது. மனசில் நிம்மதியில் போராட்டம் அதிகமாக இருக்கும். செய்கிற காரியங்கள் வேலை அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். பர்டிகுலராக பாதி பேர் இந்த கும்பராசி தூக்கம் வராது, ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்துன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது. மருத்துவ செலவுகள், சின்ன செலவுகள் இருக்கும். சளி, தலை சம்மந்தப்பட்டது, சைனஸ் சம்மந்தப்பட்டது, ப்ரீத்திங், இது சம்மந்தப்பட்ட நோய்கள் அதிகமாகிடும். மனசில் ஒரு விரயத்தை கொடுத்துருவான், வெறுப்பை கொடுத்துருவான். மனசில் ஒரு எப்பவுமே ஒரு குதூகலம் இல்லாத ஒரு நிலைமை உங்களாகிடும். ஒரு டல்லான நிலைமை ஏற்படும். இதுக்கு மெயினாக அஷ்டமியில் பைரவருக்கு அர்ச்சனை பண்ணும். 2வது பௌர்ணமியில் வீரபத்திரரை போய் பாருங்கள். வீரபத்திரரை பார்க்க சொல்ல மனசில் ஒரு பெரிய ஒரு பலங்கள் ஏற்படும். அது இல்லாமல் அம்பாலை துர்கை அம்மன் அஷ்டமியில் பார்க்குறதோ, இல்லை துர்கைக்கு செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றதோ ஒரு பெரிய பலன் உங்களுக்கு காத்திருக்கு. பொறுமை, ரொம்ப பொறுமை, எல்லாத்துலேயும் போங்கோ. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், 6ஆம் இடத்துல குரு இருக்கார், 4ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் போகிற ரணரோகம், கை கலப்பு, கோர்ட் கேஸு, ஹஸ்பண்ட் வழிகளில் பிரச்சனைகள், திடீர்னு பெரிய இடத்துல இதெல்லாம் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய இந்த ஒரு மாதத்தை எப்படி கடக்கணுமோ, மெதுவாக வாய் திறக்காமல் எப்படி பேசணும், மற்றவங்ககிட்ட எப்படி பழக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையாக போய் செயல் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லுவாங்க. மீனராசி அதாவது நிறைய ப்ராப்ளங்கள், அந்த ப்ராப்ளத்தை மீண்டு வெளியே வந்தாச்சு பரவாயில்ல அப்படின்ற ஒரு மூச்சு விடுறது. அந்த மூச்சு விடக்கூடிய தன்மை இந்த மாதத்தில் கிடைக்கும், வழி கிடைக்கும், நல்ல வேலைகள் கிடைக்கும், பெரிய காரியங்கள் இதுதான். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கு, பரவாயில்ல இது நமக்கு வந்துடும், லாபம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைப்பீங்க. இடத்த விற்கக்கூடிய நன்மைகள், கல்வித்துறையில் வழி, சில பசங்க மருத்துவம் இல்லை முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய சார் தாமதமாக ஆனால் கிடைக்கும். கொஞ்சம் தாமதமாக வெயிட் பண்ணுங்கள், நல்லபடியாக அது கிடைச்சிடும், வெற்றி வழியை கிடைச்சிடும். அது இல்லாமல் நீங்கள் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், புது தொழில், படங்கள் எடுத்திருப்பீங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பீங்க, ஃபைனான்ஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த ஃபைனான்ஸ் கொஞ்சம் நிற்கிது வரலன்னா அதெல்லாம் ஒரு காரியமாகி பொறுமையாகி தடை இல்லாமல் வந்துன்னு இருக்கும். இந்த மாதம் எண்டுக்குள்ளே வழிகள் வரும். அது இல்லாமல் என்னதான் பஞ்சமத்தில் குரு இருந்தாலும் 3ஆம் இடத்துல செவ்வாய், 2ஆம் இடத்துல தான் செவ்வாய் இருந்து இப்போ 3ஆம் இடத்துக்கு போகிறப்போ வழியை கொடுத்துருவான், செயலை கொடுத்துருவான், ஃப்ரீனஸ் கிடைக்கும். எல்லா காரியத்தையும் இன்னொருத்தர் மூலிமா வச்சு செய்ய ஆரம்பிப்பீங்க, அதுக்கான வழிகள் கிடைக்கும். நல்லா இருக்குது. இந்த ஒரு மாதம் எதிர்பார்த்த வரவுகள்
பண வரவுகள், பணம் வந்து உங்கள் வீட்டில் வந்து சேர்றது, அது இல்லாமல் கஷ்டத்தில் வந்து கொஞ்சம் மீண்டி வர்றது, வேலையில் தகுதிக்கிறது, ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் போல் எடுத்து செய்கிறது, அந்த ப்ரொமோஷன் நம்ம கிடைக்க வைக்கிறது, இந்த காரியங்கள் தன்னை ஊக்குவிக்கக்கூடிய நிலைமை இந்த குரு பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்ல வழிகள் உங்களுக்கு கிடைக்கப்படும். மீனராசி மெயினாக நீங்கள் வேண்ட வேண்டியது பெருமாள், திருப்பதி பெருமாளை வேண்டது நல்லது. அது இல்லாமல் எங்கே படுத்திருக்காரோ அவரை போய் பாருங்கள், அதுக்கான வழி கிடைக்கும். அது இல்லாமல் இந்த கண் பார்வை, வயிறு, கால் வலி இதெல்லாம் இருக்கும். பெருமாள் போகிறது, சிவன் கோயிலுக்கும் போங்க. செவ்வாய்க்கிழமைனா அம்பாள் கோயில் போகிறது, நல்ல பலன் கிடைக்கும். சூப்பர் சார். 12 ராசிக்கும் வந்து ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஸோ அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சில ராசிகள் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க.